வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அரசியல் களத்தில் பல்வேறு வகையான போராட்டங்களை கட்சிகள் முன்னெடுப்பதுண்டு. ஆளும் கட்சியாக இருக்கின்ற கட்சியை எதிர்த்து அல்லது அந்த அரசை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் போராட்டங்கள் நடத்துவதும் எதிர்க்கட்சிகளுக்கான இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாகவும், அடுத்து ஆட்சிக்கு தங்களுடைய கட்சி வர வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையாகவும் ஜனநாயகத்தால் அனுமதிக்கப்பட்ட பல்வேறு போராட்ட முறைகள் இங்கு உண்டு. அதை எல்லாவற்றையுமே இந்த நாடு பார்த்திருக்கிறது. உண்ணாவிரத போராட்டமாக இருக்கட்டும், அல்லது கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், பேரணியாக இருக்கட்டும், தொடர் முழக்க போராட்டம், இப்படி பல்வேறு வகையான போராட்ட வடிவங்களை, தீவிரமான காத்திரமான போராட்ட வடிவங்களை, நாகரிகமான போராட்ட வடிவங்களை, ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் கூடிய போராட்ட வடிவங்களை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் திடீரென தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்ளும் ஒரு போராட்டம் என்று சொல்லி அதிமுகவினுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டிருக்கிறார். இதை ஒரு போராட்ட வடிவமாக அவரே சொல்லிக் கொள்கிறார். குறிப்பாக செருப்பே போட மாட்டேன், திமுகவினுடைய ஆட்சியை அகற்றும் வரை நான் செருப்பே போட மாட்டேன் என்று ஒரு சபதத்தை வேறு அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கேலி பொருளாக அண்ணாமலை மாறியிருக்கிறார் என்பது சமூக வலைத்தளங்களில் வருகின்ற அத்தனை செய்திகளுமே சொல்லுகின்றது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இந்த மாநிலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் இப்படி ஒரு போராட்ட வடிவத்தை இதை ஒரு போராட்ட வடிவமாக முன்வைத்து ஒரு அரசியலில் செய்வது என்பது ஒரு கேலிக்கூத்தானது. இது ஒரு படித்தவருக்கான ஒரு செயல் கிடையாது என்று தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர். இப்படியெல்லாம் செய்து பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கான ஒரு நாடகம் இது ஒரு வித்தை காட்டுகின்ற வேலையை ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் செய்யலாமா என்று பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. எந்த காரியங்களை எல்லாம் திசை திருப்புவதற்கு அல்லது மக்களை மடைமாற்றுவதற்கு இந்த மாதிரியான நாடகங்களை இவர்கள் நடத்துகிறார்கள்? இதனுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் டாக்டர் சையது ஹஃபீசுல்லா நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை நாம் பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். ஹஃபீசுல்லா சார், எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் சொன்ன மாதிரி நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை, அது அனைவருமே, இன்னும் சொல்லப்போனால் திமுக அரசு தான் எடுத்த உடனே அதை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கைது செய்து தண்டனை பெற்றுத் தருகின்ற அத்தனை வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யாருமே இதை நியாயப்படுத்த இங்கே முன்வரலை. ஆனால் திடீரென்று தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்ளுகின்ற ஒரு விஷயத்தை அண்ணாமலை முன்னெடுத்திருக்கிறார். அதுவும் அவர் வீட்டுக்கு முன்னாடியே அது ஒரு எண்ணிக்கை வேறு வைத்திருக்கிறார், 6 முறை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, அடிப்படையில் என்ன இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் அணுகிறதுலேயே ஒரு குழப்பத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அரசியல் செய்தது. அந்த அரசியல் மக்களுக்கானதாக இருந்துச்சு. இப்போ பொள்ளாச்சி வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னா, அரசு சிலரை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்தது. கைது செய்வதில் தாமதம் இருந்துச்சு. புகார்தாரர் புகார் தரலை, ஊடகத்தின் வாயிலாக புகார் வெளிவருது. அப்போ அதுக்கும் இப்போ நடந்திருக்கிறது இருக்குல்ல, இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒருத்தன் அநீதி பண்ணிட்டான், அநியாயம் பண்ணிட்டான், அவனை தண்டிக்கிறதுக்கான அரசு இங்கே இருக்குன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீரமங்கை வெளியே புகார் தராங்க. அப்போ அடிப்படையில் இது ரெண்டுமே வேற வேற. இப்போ உடனே ஏன் வியாக்கியானம் பேசுனாங்கன்னா, இப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்போ போராட்டம் பண்ணீங்களே அப்படின்னா, இப்போ இதில் ஒரு விஷயம் அதை தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் அந்த பெண்கள் அவர்களுக்கு அரசின் மீது நம்பிக்கை இல்லாததுனால புகார் அளிக்க வரல. இப்போ அரசு நடவடிக்கை எடுக்கிற நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றீங்க. இருந்ததுனால தான் புகார் கொடுக்குறாங்க, கைதும் செய்கிறாங்க. இப்போது நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப போராட்டம் பண்ணோம்னா நீங்கள் கைது பண்ணுறதுக்கு தாமதம் பண்ணீங்க. ஒரு கூட்டு பலாத்காரமாக இருந்துச்சு, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரசித்தாங்க, அதை சர்க்குலேட் பண்ணாங்க. அந்த சர்க்குலேட் ஆன வீடியோ தான் ஊடகத்துக்கு அது வழியாக வந்துச்சே தவிர பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் நேராக கொடுக்கல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த துணிச்சலை அந்த அரசாங்கம் கொடுக்கல. ஆனால் இங்கே துணிந்து வாங்க, புகார் கொடுங்க, உங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் உறுதின்றத அந்த உறுதியை நம்புறதுனால அவங்க புகார் கொடுக்குறாங்க. 5 மணி நேரத்தில் கைது செய்யப்படுற பட்டான் அந்த ஆள். இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஒன்று, கைதில் தாமதம்னா போராட்டம் பண்ணலாம், இல்லை சரியான நபரை கைது பண்ணலன்னா தாமதம் பண்ணலாம்,
இல்லை பண்ண விவகாரம் முறையா இல்லை அப்படின்னா போராட்டம் பண்ணலாம். ஆனால் இது எல்லாம் நடந்திருக்கும் போது இந்த போராட்டம் அப்படின்றது என்னன்னா உங்களுடைய அரசியல் ஆதாயம். எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணணும், ஆனால் அந்த அரசியலுக்கான நியாயமும் நோக்கமும் சரியாக இருக்கணும். அது இல்லைன்றதுனால தான் நாங்கள் இப்போ வந்து உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அண்ணாமலையுடைய நேற்றைய ப்ரெஸ் மீட்டு சமூக நீதி என்ன சாதிச்சுச்சுன்னு கேட்குறேன். இதுக்கும் சமூக நீதிக்கும் என்ன பிரச்சனை? சமூக நீதி என்ன சாதிச்சுச்சுன்னா, எங்கேயோ இந்த கன்னியாகுமரியில் படிச்சுட்டு இருந்த ஒரு பிள்ளையே சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவளுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய துணிச்சலை இந்த சமூக நீதி கொடுத்துருக்கு. சமூக நீதி ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க? அப்போ இது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா? அரசாங்கம் லா அண்ட் ஆர்டர் ஒழுங்காக இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் பேசணும். ஏன் அண்ணாமலை போன்ற வகைராக்களை நாங்கள் கண்டிக்கிறோன்னா, இதில் உங்களுடைய அரசியல் உங்களுக்கு சமூக நீதி மீது ஒவ்வாமை இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனையில் ஏன் கொண்டு வந்து சமூக நீதியை குற்றம் சாட்டுறீங்க? உங்களுக்கு வேற விவகாரத்தில் வாங்க விவாதிப்போம். இதில் சமூக நீதி என்ன கிழிச்சிச்சு? இதில் எதுக்கு வடக்கே தெற்கு எதுக்கு எடுத்தாலும் அருவருப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி வடக்கே தெற்கு, இப்போ பிரச்சனை வடக்கே தெற்குன்றதுனால தானே நிற்குது. நீங்கள் பொதுவாகவே இந்த வடக்கு தெற்கு அப்படிங்கிறத வந்து நீங்களும் தானே பல நேரங்களில் பயன்படுத்துறீங்க. பாருங்க, வடக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. பாஜக நான் சொல்றேன் வடக்கே தெற்கெல்லாம் பேசுறோம். எதுக்கு எடுத்தாலும் வடக்கே தெற்கே பேசுறோம்னா, ஒண்ணு இந்த விவகாரத்தில் எடுத்துக்கோங்க. வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது, துணைவேந்தர் கிடையாது. அதுக்கு முட்டுக்கட்டை போடுறது யாரு? வடக்கில் இருந்து நீங்கள் நியமித்த ஆளுநர் தானே. அப்ப நிர்வாக சீர்கேடு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடக்குது அப்படின்னா அரசு மட்டும் பொறுப்பு எடுக்க முடியாது. அரசு தன்னுடைய வேலையை செய்யுது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் துணைவேந்தர் தானே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டி. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டை நியமிக்கிறதுக்கு ஆளுநர் ஏன் முட்டுக்கட்டையா இருக்காருன்ற கேள்வியை தானே அண்ணாமலை கேட்கணும். ஒரு துணைவேந்தர் இருந்திருந்தா இங்கே பாதுகாப்பை பற்றி ஆலோசனை கூட்டங்கள் நடந்திருக்கும், பொறுப்பை யார் மேலேயாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றோம். ஆனால் ஆளுநர் இங்கே துணைவேந்தர்களை நியமிக்க மாட்டாரு. அப்ப அந்த பாதுகாப்பு பிரச்சனை அதனாலயும் வருதுன்னு நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். அண்ணாமலை கேள்வி கேட்கலையே அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் கேட்க மாட்டார், ஏன்னா அவருடைய ஆள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ரைட்? ஆனா அதிமுகவும் கூட கேட்கலையே. அதிமுகவும் கேட்கல. இப்போ ஆளுநர்கள் நியமனம் நடந்திருந்தா அந்த செக்யூரிட்டியை பத்தி, அந்த இதை அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி துணைவேந்தர் பார்த்திருப்பார். அந்த குளறுபடிக்கு யார் காரணம்? பொறுப்பெடுப்பாரா? இப்போ அதை பத்தி நீங்க பேசல. வடக்கே தெற்கு டாக்ஸ் டெவல்யூஷனும் சமூக நீதியும் இப்போ இந்த பிரச்சனையில் எதுக்குன்னு நான் கேட்குறேன். அடுத்த இன்னொரு முக்கியமான ஊடகவியாளர்கிட்ட நான் பேசும்போது, இந்த ட்ராமா இந்த சினிமா ஷூட்டிங்கு எதுக்கு அப்படின்னா, நேற்று நடந்த காலையில் பாஜக நடத்திய போராட்டம் இருக்குல்ல, அதில் தமிழிசை சவுந்தரராஜன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அந்த கைது இதெல்லாம் வந்து டெல்லியில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அப்படின்னோடனே, அந்த கோட்டை விட நான் ஒரு பெரிய கோடு போடணும் அப்படின்றதுக்காக ஒரு சினிமா ஷூட்டிங்கை நடத்தியிருக்காரு. இதுல இது அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமான போட்டியா? ஆமாங்க, அப்படிதான் பேச்சு வருது. ஏன்னா ஒன்று அதுக்கு முந்தின நாள் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு, அதை பற்றி அட்ரஸ் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் காலையில் இவங்க பேசுகிறாங்க, இந்த போராட்டம் பெருசாகி தமிழிசை வந்து பாஜகவில் வந்து இந்த போராட்டத்தை லீடு எடுத்த செய்திகள் டெல்லி வரையும் பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு பதிலாக இவங்க ஒரு கோடு இருந்தால் அதை விட பெரிய கோடு போடணுன்னு, அதை விட பெரிய போராட்டமாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நகைச்சுவையா, இது ரொம்ப அருவருப்பாக கொச்சையாக இருக்குங்க. உண்மையிலேயே ஒரு எதிர்கட்சிகள் ஒரு அக்கறை உள்ள இந்த சென்சிட்டிவான விஷயத்தில், ரொம்ப முக்கியமான விஷயத்தில் அந்த பெண்ணின் பக்கம் நிற்காமல் நிற்பதாக சொல்லி கொண்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்கிறேன். அரசியல் செய்கிறதுக்கு உங்களுக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணுடைய பாதிப்பை வச்சுக்கிட்டு இப்படி வந்து தரம் தாழ்ந்த அரசியல், உங்களுக்கும் நீங்கள் பார்ட்டியில் உள்கட்சி அரசியலுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிறது. ஆன்மீகத்தை கூட நீங்கள் துச்சமாக மதிக்கிறீங்க. ஆன்மீகத்தை கூட அரசியலில் பயன்படுத்திக்கிட்டு அதை கூட ஒழுங்காக மதிக்காமல் அடிச்சுக்கிட்டு அந்த ஷூட்டிங் வீடியோ கிளிப்லாம் இருந்தால் தயவு செய்து போட்டு விடுங்க. 6 வாட்டி அடிச்சுட்டு அன்ய மார்க்ஸ் லெட்ஸ் செட் கோ நவுனே வேண்டாம் வேண்டாம்னு ஒரு சவுண்ட் வருது, ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருவருப்பா இருக்கு பார்க்கறதுக்கு. ராஜகம்பீரன் சார், இப்போ என்னன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர் ஹபீஸ் சார் சொன்ன மாதிரி, அதாவது மக்களுக்கான பிரச்சனைகளை முன்வைத்து ஆனால் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக இது போன்ற நாடகத்தை நடத்துகிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டையால் அடிச்ச அந்த சீனை வந்து அவர் சொல்றாரு. உங்களுடைய பார்வை? அரசு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதி வழங்குவதில், நடவடிக்கை எடுப்பதில்
பின்தங்கி விட்டார்கள், குற்றவாளியை வந்து கைது செய்யாமல் வந்து மறைத்து வைக்கிறாங்க, காவல்துறை வந்து குற்றவாளியை கைது செய்யவே இல்லை, பாதுகாக்கிறாங்க, குற்றவாளிக்கு பின்புலமாக வந்து ஆளுகிற அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஜனநாயக போராட்டத்திற்கான ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த பெண் புகார் அளித்த சில மணி நேரங்களிலே அது அந்த குற்றவாளியை அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்தான் செய்தாரா என்பதற்கான உறுதிப்படுத்தி கைது செய்கிறாங்க. அது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சாட்சியத்தின் அடிப்படையில் அவர் அணிந்திருக்கக்கூடிய சட்டையிலிருந்து அவர் வந்து அலைபேசி பயன்படுத்தியதிலிருந்து பல அறிவியல் பூர்வமாக உறுதி செய்து அவரை கைது செய்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய ஒப்புதல் ஏறத்தாழ அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் செய்கிறாங்க. கைது செய்ததற்கு பின்பு அவர் வந்து அந்த கைது செய்கிற முயற்சியிலேயே அவர் தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்தார்னு காவல்துறை வந்து அவரை வந்து பிடிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அவர் மாவுக்கட்டு போட்ட புகைப்படமும் கூட வெளிவந்திருக்கிறது. அவர் நீதிமன்ற காவலிலே 15 நாள் எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கு. அப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம், அதுவும் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், ஒரு பெருமைக்குரிய அண்ணா பல்கலைக்கழகம், அப்துல் கலாம் போன்றவர்கள் எல்லாம் பணியாற்றிய தங்கியிருந்த ஒரு இடமும் கூட இப்படி ஒரு விபரீதம் வந்து நடந்திருக்கிறது. அப்படிங்கிறப்ப அந்த நிர்வாக ரீதியாக இது நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எதிர் நடவடிக்கையை வந்து எடுக்கிறாங்க அரசு. அப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக அரசு நிற்கிறது, குற்றவாளிக்கு பின்னால் ஒரு அரசு நிற்கும் என்று சொன்னால் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு ஜனநாயக போராட்டம் அவசியம். இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நடவடிக்கை எடுத்ததற்கு பின்பு இந்த அரசின் மீதான தவறாக அரசின் மீதான பழி சாட்டுவதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு போராட்டத்தை அவங்க செய்கிறாங்க. இப்போ திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மாணவர் அமைப்பு தான் எஸ்எஃப்ஐ தான் போராடுறாங்க. அவங்க தான் இந்த பிரச்சனையை வந்து பெரிய அளவுலவும் போராடி வெளியில் கொண்டு வர்றாங்க. இப்போ அவங்க யாருமே இந்த குற்றச்சாட்டை சொல்லலை, இந்த அரசு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க யாரும் சொல்லலை. அவங்க வந்து மாணவர்களை திரட்டி போராடக்கூடியவங்க, அந்த பெண்ணுக்கு அவங்க நீதி கிடைக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான் எஸ்எஃப்ஐ வந்து போராடுறாங்க. அதுக்கு நேர் எதிராக இந்த அரசின் மீதான ஒரு பழிசாட்டலாக இதை மாற்றணுங்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமுமே அண்ணாமலைக்கு இருந்ததாக தெரியல. அப்புறம் சாட்டையில் அடிக்கிறேன்னு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் கம்பி மேலே நடக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது சர்க்கஸ் வித்தைக்கு ஏதாவது பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறாரா? இந்த சைனா சர்க்கஸ் அந்த மாதிரி சர்க்கஸ்லாம் நிறையா வந்து ஒவ்வொரு திருவிழாவிலையும் சில சர்க்கஸ் போடுவாங்க, அது மாதிரி ஏதாவது சர்க்கஸ் பயிற்சியாளராக ஏதாவது பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாரா? இது எப்படி அரசியல் போராட்டமாக மாறும்? நான் செருப்பு போட மாட்டேன், நான் வந்து 48 நாள் விரதம் இருக்கேன், இதெல்லாம் வந்து பக்தி என்பது தனி மனிதனுக்கானது, அது பொது விஷயம் கிடையாது. பொது வாழ்க்கைக்குன்னு தனியாக சில இலக்கணங்கள் இருக்குது, பல போராட்ட வடிவங்கள் இருக்கிறது, நீதி சார்ந்த போராட்டம் இருக்கிறது. பல பேர் என்ன செய்வாங்கன்னா, நீதிமன்றம் இப்போ தானே முன் வந்து இந்த சிபிஐக்கு வந்து வழக்க மாற்றணும்னு ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாங்க, இது கூட ஒரு போராட்ட வடிவம் தான். இப்படி அரசினுடைய நடவடிக்கை சார்ந்த விமர்சனங்கள் இருக்கலாம். நான் சவுக்கால் அடிச்சுக்கிருவேன் அப்படி, அப்புறம் நான் வந்து ஆள் செட்டிங் பண்ணி வந்து பெண்கள்லாம் அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்கிற காட்சிகள் ஒரு பக்கம். நான்லாம் திரைப்படத்துறை சார்ந்தவன், ஒரே டேக்கை வந்து நாங்கள் நிறையா முறை எடுப்போம், அதெல்லாம் வந்து ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி இது மூலமாக ஒரு அனுதாபத்தை வந்து உருவாக்கணும். அதுல அந்த ஷாட்டை அடிக்கிறதுல வந்து ஒரே ஷாட்டா இல்ல பல ஷாட்கள் மிஸ் ஆனது? 6 அடி அடிச்சிருக்கிறார் இல்லையா, அது 6 ஷாட் கணக்குல வரும். அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மென்மையான நூல் இலைகளால செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னமோ அது அந்த இலைகள்லாம் பார்க்கிற போது ஏதோ எனக்கு ஒரு பூநூல்களுடைய தொகுப்பு மாதிரியே அது இருக்கு. அப்படிலாம் இல்ல, என்னன்னா அதை அடிக்கிறாரு, அது வந்து உண்மையிலேயே ஷாட்டை அடிக்கிறவங்க வந்து களக்குத்தாடிலாம் வந்து பல பேரை பார்த்துருக்கோம். நம்ம பல தெருக்கள்ல வந்து அவங்க அடிப்பாங்க, அவங்ககிட்ட வந்து சாட்டை வந்து வாங்கி கூட அவர் அடிச்சிருக்கலாம். இதனுடைய நோக்கம் வந்து என்னன்னா, கோயில்ல இருந்து அத சாட்டையை வரவழைச்சு அவர் அடிச்சதா அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அதுவும் பொய்யா இருக்கு. என்ன சொல்றேன், ஒரு போராட்ட வடிவமும் பொய்யா இருக்கு, சாட்டையும் பொய்யா இருக்கு, அவர் பேசுறதும் பொய்யா இருக்கு. அது ரொம்ப ஒரு வேடிக்கைக்குரியதாக பேசலாம். தற்போதைய சூழ்நிலையில அரசியல் சூழல்ல பார்த்து சாட்டையும் சவுக்கு எல்லாமே பொய்யா தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே கேலி கூத்தாக்குகின்ற செயலை பாஜகவினுடைய அண்ணாமலை இன்றைக்கு செய்திருக்கிறார் என்பதுதான் மக்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிற விஷயமாக இருக்கிறது. இது தொடர்பாக அரசியல் கருத்துக்களை முன்வைப்பவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கட்சிகள் பேசுகின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுடைய கருத்துக்களையும் நாம் கேட்கலாம். மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். மாலை நேரத்திலிருந்து அண்ணாமலை போட்டுட்ருக்கிற நாடகம் வெட்ட வெளிச்சமாக எல்லா பெண்களுக்கும், முக்கியமாக தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு தெரிய வந்துட்டுருக்கு. அதாவது பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக தன்னைத்தானே சவுக்கில் அடிச்சுட்டு தன்னைத்தானே துன்புறுத்திட்டு இருக்காரு. எதுக்காக இந்த நாடகம் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டுட்ருக்காருங்கிறது புரியலை. கர்நாடகாவில்
வெளியே வந்த எம்எல்ஏ ஒருத்தர், பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் முட்டையால் அடிச்சிருக்காங்க. அதுவும் பாலியல் வன்கொடுமையினால் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் தான். அன்றைக்கி எங்கே போச்சு? சென்ட்ரலில் பாஜக ஆளும் மாநிலத்தில் எல்லாமே பெண்கள் வன்கொடுமையினால் மிகவும் துன்புறுத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வேணுமெனே அரசாங்கத்தின் மேலே தேவையற்ற பழியை போடுறதுக்காக காலையிலேருந்து இந்த மாதிரி நாடகம்லாம் எதுக்கு ஆடிட்டுருக்கீங்க? சார், நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் லண்டனுக்கு எதுக்காக போனீங்க? அரசியல் படிப்புக்காக போனீங்களா, அல்லது உங்கள் மன வளர்ச்சி குன்றி இருக்க அதுக்கான சிகிச்சைக்கு போயிருக்கீங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகத்தின் பேரில் இடமா இருக்குது. பொள்ளாச்சியில் அதிமுக ஆட்சியின் போது பாலியல் பலாத்காரம் நடந்துச்சு. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? அவங்கெல்லாம் உங்கள் சகோதரிகள் கிடையாதா? உத்தரப்பிரதேசில் இதே மாதிரி நடந்திருக்கு. அதெல்லாம் விடுங்க, மணிப்பூரில் எவ்வளவோ கொடுமை நடந்திருக்கு. அதுவும் உங்கள் பாஜக ஆள்ற மாநிலத்தில் தான் நடந்துச்சு. அன்றைக்கி நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் எதுக்காக இந்த நாடகம் ஆடி உங்களை நீங்களே சிறுமைப்படுத்தி காட்டிட்டு இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியல. அரசாங்கத்தின் மேலே பழிய போடுறதுக்காக தேவையற்ற சர்ச்சைக்கு உள்ளாக்கிட்டு இருக்கீங்க. இதே நம்முடைய முன்னாள் அதிமுக அமைச்சர், அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை, அவருக்கு வேற ஒரு பேர், ஏகப்பட்ட பேர் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. அவர் வேலைக்காக போன ஒரு பெண்ணை தேவையில்லாமல் வன்கொடுமை பண்ணி கர்ப்பமாக்கி அதை அபார்ட் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டாங்க. அந்த ஆடியோ வீடியோ எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கி எங்கே சார் போனீங்க? நீங்களாம் பெண்களை பெண்களாக முதல்ல மதிங்க, அதை சொல்லுங்கள் எல்லாருக்கும். நீங்கள் சாட்டையால் அடித்ததுனால, மற்றவங்கள குறை சொல்கிறதுனாலையோ ஆட்சியை குறை சொல்கிறதுனாலையோ நீங்கள் நல்லவனாக முடியாது. சென்னையில் ஒரு மாணவி படித்து கொண்டிருக்கு பாலியல் பலாத்காரம் செய்து ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயம். அதே போல் அது தமிழக அரசாங்கம் இன்றைக்கு உரியவர் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்று தரக்கூடிய வேலைகளும் செய்திருக்கிறார். ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த ஒரு காரணத்தை காட்டி பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர், தமிழ் மாநில தலைவர் அவர்கள் இன்றைக்கு சவுக்கடி தன்னைத்தானே அடித்து கொள்வது, செருப்பணி மாட்டேன் என்று சொல்வது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. காரணம் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அவர் படித்திருக்கிற படிப்புக்கும் அவர் செய்கின்ற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுவது தான் நகைப்புக்குரிய ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது எப்படி சரியான ஒரு இன்றைக்கு பல்வேறு கட்டங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பிரச்சனைகள் நடக்கிறது. இன்றைக்கி எந்த இடத்துல பார்த்தாலும் குண்டு வைக்கிறான், ஒரு என்ன ஜாதி மதம் இதெல்லாம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஆக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இதுக்காக வேறு என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த சவுக்கால் அடித்துக் கொள்வது, செருப்பணி மாட்டேன்னு சொல்வது, மக்களை திசை திருப்புகிற வேலை பிஜேபி சர்க்கார், பிஜேபியோட சேர்ந்த நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாநில தலைவரும் அண்ணாமலை அவர்களும் அதை நோக்கி தான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்ப்போம். அதாவது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மூடி மறைக்கக்கூடிய வேலைகளை தானே செய்கிறாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் அடிபட்டுட்டார், அதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி கட்டவிழ்த்து விடலையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் காரணம் இது அரசியலாக்குறாங்க. இந்த மாணவி பாலியல் வழக்கு கூட பார்த்திங்கன்னா, இது அரசியல் வழக்கு, அதாவது அரசியலாக்கி இதில் ஆதாயம் தேடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம், காத்திருப்பு போராட்டம் நடத்தலாம், அரெஸ்ட் பண்ணி தூக்கில் கூட போட சொல்லலாம். அதில் என்ன ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வதும், இப்படி செருப்பணிய மாட்டேன்னு சொல்கிறதும் எந்த வகையில் நியாயம்? இன்றைக்கு நம்ம ஒரு குறிப்பாக ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து ஒரு 10 பேர் நடுத்தருவில் இழுத்துக்கிட்டு போனாங்க. அன்றைக்கெல்லாம் இந்த அண்ணாமலை எங்கே போனார்? இந்த பிஜேபி சர்க்கார் எங்கே போச்சு? இதெல்லாம் ஒரு கேள்வியாக எழுப்ப வேண்டாமா? மக்களை திசை திருப்புகிற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ 2026 தமிழகத்தில் தேர்தல் வரப்போகுது. அதை நோக்கி இது எதையாலும் செய்தோம்னா நம்ம ஒரு சீட்டாக 2 சீட்டாக வந்துடலாமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த மக்களை திசை திருப்பி ஆதாயம் தேடி அதிலே அரசியல் குளிர்காய பார்க்கிறார்கள் இவர்கள். மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளான சம்பவத்துக்கு நாங்கள் வருத்தத்தையும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழக அரசாங்கம் இதன் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருப்பது வரவேற்கக்கூடிய விஷயம். குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கார். தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாஜக அண்ணாமலை அவர்கள்
சவுக்கடி தன்னைத்தானே வந்து அடித்துக்கொள்வதும் செருப்பு அணிய மாட்டேன் என்பது ஒரு வினோதமான விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு ஆண்டுக்கு மேலாக மக்கள் பெரிய கலவர பிரச்சனை வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு ஒரு பெண் வந்து நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட போதும் மல்யுத்த வீராங்கனை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு அதற்கு நியாயம் கேட்டு போராடிய போதும் பேசாத பாஜக அண்ணாமலை இதை கேட்பதுங்கிறது எந்த விதத்திலையும் நியாயமற்றது, தகுதியற்றது. இது என்ன லண்டனில் வந்து அரசியல் படிச்சுட்டு வந்தார்ன்றது ஒரு கேலிக்கூத்தான விஷயமாக தான் அதில் நான் பார்க்குறேன். வந்து தமிழகத்தில் வந்து உங்கள் மக்கள் அதிகமாக வாக்கு அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் ஆர்ப்பாட்டம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படி வழிமுறை பண்ணணும். நேற்று நான் அரசுக்கு எதிர்த்து சாட்டை அடிச்சுக்கிறேங்கிறீங்க, இது வந்து மூட நம்பிக்கை உள்ளது. இன்றைக்கி காலையில் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கோவிலில் உங்கள் இல்லத்திலேருந்து எங்கள் அப்பா காவடி தூக்குவார், காவடி எடுக்கிறனால நாங்கள் இதை அடிச்சுட்டு தான் எடுப்போம் அப்படின்னு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. இது ஒன்றும் நிலைப்பாடு, சரியான நிலைப்பாடு கிடையாது. நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. சவுக்கடிங்கிறது உங்கள் சவுக்காருக்கு அடிக்கிறீங்களா இந்த ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எங்கள் ஒரு மாநில தலைவர் ஒரு அரசை கண்டிக்கிறேன்னு எதிர்த்து பேசுங்க, இல்லை போராட்டம் நடத்துங்க. அதை விட்டு போட்டு எங்கேயோ சவுக்கடி அடிக்கிறேன், போகிறேன், செருப்பு போட மாட்டேன், இன்னும் இதெல்லாம் ஒரு கேள்வி கூத்தாக இருக்குது. இவர் எதுக்கு லண்டன் போய் படித்தாருன்னே தெரியல. இந்த சாட்டையடியை படிக்கிறதுக்கு எதுக்கு சாட்டையடியை படிக்கிறார்? இங்கே நீங்கள் வந்து இங்கே இருந்து சாட்டையடி படிச்சுக்கலாம்ல. ஏதோ கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா அங்கே அடிச்சுக்குவாங்களே, 2 ரூபா கொடுங்க 3 ரூபா கொடுங்கன்னு. இப்போ அப்படி தான் நடக்கும் போல தெரியுது. மக்களுடைய கருத்துக்களை நாம் கேட்டோம், தொடர்ந்து நாம் உரையாடலாம். ஹஃபீஸ் சார், இப்போது மக்கள் பேசினது எல்லாத்தையும் நாம் வந்து கேட்டோம் இல்லையா? இது வந்து கேலிக்கூத்தானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க எல்லாருமே பேசும்போதும் அதை தான் நம்ம சொல்கிறாங்க. இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி அப்பாஸ் சார் பேசும்போது அந்த சாட்டையை பற்றிய, இப்போது ஒரு பிரச்சனைக்காக அவர் போராடுகிறார் அப்படின்னு எடுக்கிறப்போ அதை விட்டு அந்த சாட்டை வந்து குறித்து ஆராய்ச்சி செய்வது அப்படிங்கிறதுலாம் சரியான ஒரு விஷயம் இல்லை. அதை தான் நான் சொல்கிறேன். அந்த அந்த பிரச்சனையை திசை திருப்பி இந்த பெண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற தலையாய பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு தன்னை பற்றி பேச வச்சிருக்காரு. இதை தான் நான் சொன்னேன் போன சுற்றுல. இங்கே வந்து எல்லாரும் அந்த பிரச்சனைக்கான நியாயத்தை எப்படி வழங்கணும். இப்போ அரசின் மீது நீங்கள் குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு சம்பவம் நடக்குது, கைது பண்ணுறோம், அக்யூஸ் செக்யூர்டு வழுக்கி விழுந்துடுறாரு, காலில் அடிபட்டிருக்குது. இல்ல, எப்பவுமே ஒரு எதிர்க்கட்சி அப்படின்றது ஒரு பிரச்சனையை எடுத்து போராட்டம் தானே பண்ணுவாங்க. சரி, அப்ப என்ன மாதிரியான, இல்ல எப்படி அப்போ பாஜக வந்து இதை அணுகி இருக்க வேண்டும்? நேற்று போராட்டம் பண்ணீங்க, காலையில் மகளிர் அணி போராட்டம் பண்ணீங்க, அனுமதி இல்லாமல் போராட்டம் பண்ணீங்க. அதை அரசு கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ணுறது எதுக்காக? மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக. நேற்று நீங்கள் போராட்டம் பண்ணி பதிவாயிடுச்சு, தமிழிசை அவங்க அந்த அம்மா ஸ்கோர் பண்ணிட்டாங்க, இது பண்ணிச்சு, அடுத்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் எப்போ அடுத்த போராட்டம் நியாயமாக நடத்தணும் அப்படின்னா, கேஸை அந்த குற்றவாளியை தப்பாக ஓட விட்டாங்க, இல்லை எஃப்ஐஆரோ நாளைக்கு வேறு ஏதாவது இது போடுறப்ப அதில் வந்து லூப் ஹோல்ஸ் வச்சுருக்கு, அவன் எளிமையாக தப்பிச்சிருவான், இல்லை தப்பிச்சு போயிட்டான், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள். இல்லை அந்த பெண்மணியுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு அச்சுறுத்தலான சூழலை இந்த அரசு உருவாக்கியிருக்கு, பாதுகாப்பு தரல, நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுங்கள். ரொம்ப செக்யூர்டாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியை இந்த அரசாங்கம் தன்னுடைய பாதுகாப்பில் வச்சுருக்குது, பாதுகாப்பில் வச்சுருக்கு. அரசு அந்த பொறுப்பை உணர்ந்திருக்கிறது. காவல்துறை ஆணையர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி உண்மைகளை சொல்லியிருக்கிறார். அமைச்சர்கள் தொடர்ந்து சந்தித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு அரசுக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரில. பாதுகாப்பின்மை இல்லையா, நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், ஜனநாயக ரீதியாக போராட்டம் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் இங்கே கவனம் பெறுவதற்காக பாஜக கிட்ட ஒரு டூல் கிட் இருக்கிறது. இவரை அடுத்த தலைவராக்கி இன்னும் பிரதமராக்கணுன்ற அளவுக்கு இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு தீனியை போட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்றாரு, என்னை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக இவ்வளோ முக்கியமான பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு எதிராக திருப்புறாரு பாருங்க. இப்போ உட்காந்துட்டு வட இந்திய தென் இந்திய சமூக நீதி, இந்த பதவி எனக்கு எதுக்கு, வெங்காய பதவின்ற ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்றோம். பாஜகவுடைய மாநில தலைவர் பதவி ஒரு வெங்காய பதவின்றாருன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க சார். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கோமாளித்தனமாக ஷோவை காட்டிக்கிட்டு ஒரு பெண்ணுடைய பாதிப்பை கொச்சப்படுத்துறது. அதிமுக முதற்கொண்டு
பாஜக முதற்கொண்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவுரையை இந்த போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு சொன்னாங்க, இல்லை அரசுக்கு சொன்னாங்க? நானும் நேற்று விவாதங்கள்லாம் சொன்னேன், இந்த அரசு நீங்கள் சொல்லுவது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய கட்சி தான். அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமாக சொன்னேன். எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, எஃப்ஐஆர் டெக்னிக்கல் கிளிஷ்னால லீக் ஆகிருக்கலாம், அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், விசாரிக்கிறோம் எப்படி லீக் ஆச்சு. இல்லை மூன்றாம் நபர் எஃப்ஐஆர் காப்பி வந்து ஜுடிஷியரிக்கு ஒன்று போவோம், நீதிமன்றத்துக்கு ஒன்று போவோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒன்று போவோம், போலீஸ் கையில் இருக்கும். இந்த ரெண்டுத்துலேருந்து எங்கேருந்தாவது கூட லீக் ஆகிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அவர் ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துட்டார். உடனே அதிமுக பொங்குது, பெண்களுடைய பாதுகாப்பு. அதுக்கு நான் பதில் சொன்னேன், சரி ஓகே, உங்களுடைய ஆட்சியில் ஒரு எஸ்பி ப்ரெஸ் மீட் சொல்கிறார், ப்ரெஸ் மீட்டில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேரை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசிலிருந்து சிபிஐக்கு அந்த வழக்கு மாறும்போது ஒரு ஜிஓ சைன் பண்ணுறாங்கல்ல, அந்த ஜிஓவில் பெண்களுடைய டீட்டெயில்ஸோட உள்துறை செயலாளர் கையெழுத்து போட்டு ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ரிலீஸ் ஆச்சா? இது அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களை வெளியில் அடையாளம் காட்டியிருக்கீங்க. நாங்கள் இது வந்து லீக் ஆயிருக்கு, யாரும் அதை டாக்குமெண்ட் பண்ணி வெளியே விடலை. அப்போ இந்த மாதிரி முரணான பல விஷயங்களை வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயத்திற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள். மேலும் சில மக்கள் கருத்துக்களை நாம் முதல்ல பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உரையாடலை தொடரலாம். பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இது மாதிரியான ஒரு பேட்டி வெளியிட்டது வந்து கோமலைத்தனமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, செருப்பு போட மாட்டேன், 48 நாளைக்கு விரதம் எடுத்துக்கிட்டு செருப்பு போடாமல் நடக்கிறது. இன்னொன்று சவுக்கடி, 10 சவுக்கடி, அந்த சவுக்கடி வந்து அண்ணாமலைக்கு வலிக்கிற மாதிரி அவங்க தொண்டர்கள் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. நான் செய்தியை பார்க்கும்போது பார்த்தேன். ஆனால் அதை விட வந்து பொதுமக்கள் போட்ட ஜிஎஸ்டி வரிங்கிறது வந்து அந்த வழியோட ரொம்ப கொடுமையான வழியை வந்து நான் ஒரு பொதுமக்களாங்கிற இடத்துல வந்து நான் பார்க்குறேன். ரொம்ப வந்து அது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் ஜிஎஸ்டிங்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்ட பாலியல் பலாத்காரம் செய்ததாக சொல்லி இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா அவரு வீட்டு முன்னாடி 6 அடி அடிச்சுக்கிறேன்னு சொல்லி நியூஸ் பரவுச்சு. அதை பார்த்தா அது முற்றிலும் ஒரு கோமாளித்தனமா, இளைஞர் மத்தியில கோமாளித்தனமா அதை பார்க்கிறோம். முக்கியமா பார்த்தோம்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தெல்லாம் இதை விட பயங்கரமா ஒரு வன்முறையோ பாலியல் பலாத்காரம் நடந்தது. அதெல்லாம் இவங்க வெளிப்படுத்தாம அப்ப சவுக்கையால சாட்டையால அடிச்சுக்காம இப்ப எங்க போனாப்புலன்னு தெரியல பாஜக தலைவர். இப்ப வந்து தன்னைத்தானைய சவுக்கையால சாட்டையால அடிச்சுக்கிறது, செருப்பு இல்லாம நடக்கிறேன்னு சொல்றது எல்லாம் சுத்தா பைத்தியகாரத்தனமா இருக்கு. கவிஞர் இன்குலாப் அவர்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதின ஒரு கவிதை நான் திராவிடர் கழகத்தினுடைய ஒரு மாநாட்டு நிகழ்ச்சியில் கேட்டது. செருப்பணிந்து நடக்காதே என்று சொன்னவனின் தோளை உரித்தே செருப்பாக்கினன என்றவர் பெரியார். சுயமரியாதையை, பகுத்தறிவை கற்றுக் கொடுத்த தமிழ்நாட்டு மண்ணில் அரசியலிலும் சுயமரியாதை, பகுத்தறிவு, இன உணர்வெல்லாம் மேலோங்கி நிற்கிற தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பிற்போக்குத்தரமான, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது கேலியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு செயலை செய்து மக்களின் கவனத்தை ஈர்க்கலாம் என்று அண்ணாமலை கருதி சாட்டையால் அடித்துக் கொள்வது, செருப்பணியாமல் நடப்பது, நாளைக்கு அங்கப்பிரதட்சணம் செய்வது, மண் சோறு தின்பது, இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள். அண்ணாமலை இந்த கருத்துக்களை எல்லாம் எப்படி இதுகாலம் மக்கள் தள்ளி வைத்திருந்தார்களோ அதுபோல் அண்ணாமலையும் புறக்கணித்துவிட போகிறார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் அண்ணாமலை புகுத்த நினைக்கிற மதவாத வன்முறையை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக விரட்டி அடிப்பார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் அண்ணாமலையை ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தொடர்ந்து நான் மக்கள் கருத்துக்களையும் கேட்டுட்டு இருக்கோம், நம்ம பேசலாம் இந்த நிகழ்ச்சியில். அப்பாஸ் சார், இப்போ என்னென்னா உடலை வருத்தி கொள்வது அப்படிங்கிறது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து உடலை வருத்தி கொண்டு, தன்னைத்தானே வருத்தி கொண்டு போராடுகிறார் அப்படின்னு இன்றைக்கி பாஜகவினர் வந்து பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. அவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, உடலை வருத்திக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மரபில் இருப்பது தான், நம்முடைய தமிழ் மரபில் இதெல்லாம் வந்து இருக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்றதையும் வந்து அவர் சொல்கிறாரு. கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக, அதாவது பாஜகவினுடைய கூட்டணினா அதிமுக தான் வருது, பாஜக கூட சேர்த்து மன்னிக்கணும், பாஜகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து அதை பாராட்டியிருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து நீங்கள் இதை வெறும் விமர்சனமாக மட்டுமே எப்படி கடந்து போக முடியும்? போராட்ட வடிவம் என்பது எத்தனையோ வடிவங்களிலே போராடி இருக்கிறார்கள்.
இப்போ நீங்கள் வந்து சாலையில் வந்து குண்டும் குழியுமா இருக்குது அப்படிங்கிறப்ப மழை நீர்லாம் தேங்குது, அப்போ நாற்று நடுகிற போராட்டம் அப்படின்னு சில இடங்களில் போராட்டம் நடத்துவாங்க. அப்படியாவது அந்த சாலை வசதி நடக்காதா என்று பல பேர் போராடி இருக்கிறாங்க. எத்தனையோ போராட்டங்கள் வடிவங்கள் வித்தியாசமான நூதன வடிவத்தில் போராட்டங்கள் உண்டு. பேச்சுரிமை மறுக்கப்படுகிற இடம், கருத்துரிமை மறுக்கப்படுகிற இடத்துல வாயில் கருப்பு துணியை கட்டி போராடுவாங்க. எத்தனையோ வடிவங்கள் உண்டு. இவர் என்ன செய்யறானா, போராட்ட வடிவத்தை மட்டும் கொச்சைப்படுத்தலை, தனி மனிதனுக்கான பக்தியும் சேர்த்து கொச்சப்படுத்துறாரு. நீங்கள் செருப்பு போட மாட்டேன், நான் வந்து 48 நாள் விரதம் இருக்கிறேங்கிறது தனி மனித வழிபாடு, கடவுளுக்கும் பக்தனுக்குமான அந்தரங்கமான ஒரு உறவு சார்ந்த விஷயம். அது ஏற்கனவே அதுக்கு வந்து வழிபாடுலாம் இப்படி தான் நடக்கணும், விரதம்னா இத்தனை மணி நேரம் இருக்கணும், இன்னும் சாப்பிடக்கூடாது, இப்படி இத்தனை மணி நேரம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. இவர் அதை கொண்டு வந்து அரசியலில் ஃபிட் பண்ணுறாருங்கிறப்ப இவர் போராட்ட வடிவத்தை மட்டும் இல்லை, பக்தியையும் கொச்சப்படுத்துறாரு இவர். இப்போ நீங்கள் வந்து சாமிக்கு மாலை போடுறவங்க, சபரிமலைக்கு இப்போ இந்த சீசனில் மாலை போடுறவங்க, அவங்கெல்லாம் வந்து சில விரதங்கள் இருப்பாங்க. இப்போ அதுவும் பொலிட்டிக்கல் ஸ்டண்டு ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இது நியாயமாக வந்து பக்தர்களை வந்து பக்தர்கள் மனம் புண்பட்டு விட்டதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா? அது வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் இது வந்து பக்தியை கொச்சைப்படுத்துவது. அண்ணாமலை வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை வந்து கொச்சைப்படுத்தி விட்டார். கடவுள் நம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய சுய விளம்பரத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக எப்படி நீங்க பயன்படுத்தலாம்? கடவுள் நம்பிக்கை என்பது என்ன? தனிப்பட்ட முறையில், அதாவது வந்து என்ன சொல்றோம்னா, தன்னுடைய மனதை சுத்தப்படுத்திக் கொள்வதுதான் வந்து பக்திக்கான அடிப்படை. நீங்க அதை பகல் வேஷமாக, நான் சாட்டையை எடுத்து அடிப்பேன், நான் அதுக்கு வந்து கேமரா வந்து ஷூட் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து சில பெண்களை வந்து கொஞ்சம் வழி விடுங்க உள்ள இவங்களை அனுப்பி விடுங்க அப்படின்னு ஒரு ஆளை அனுப்பி விட்டோம்னா, அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு ஒருத்தர் பேசுறதும், அது வந்து கண்ணீர் விடுறது மாதிரி வந்து ஒரு ஷூட் வந்து எடுக்கிறதும், இது ஒரு படப்பிடிப்பு நடத்துறீங்க. அப்போ காலில் செருப்பு அணியாமல் இருப்பதும் 48 நாள் விரதம் இருப்பதுமான பக்தர்களினுடைய செயல்பாட்டை சேர்த்து ஏன் கொச்சப்படுத்துறீங்க? இப்போ காலில் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு எடுத்திருக்கிற அவர் ஒரு சபதம் போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, இனிமே அவர் எந்த ஜென்மத்திலையும் வந்து செருப்பே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் தெரிந்தே அண்ணாமலை வந்து இதெல்லாம் எடுக்கிறாரா, இல்லை செருப்பே வேணான்னு முடிவு பண்ணிட்டாரா? இல்லை, எனக்கு தெரிந்து வயல்காட்டில் வந்து செருப்பு போட்டுக்கிட்டு உள்ளே போக மாட்டாங்க. விவசாய நிலத்தில் வந்து நெல் வயலில் வந்து செருப்பு போட்டு போகக்கூடாது அப்படின்னு வரப்பில் கலட்டி வச்சுட்டு உள்ளே போய் விவசாய வேலை பார்த்துட்டு மறுபடியும் போகும்போது செருப்பு போட்டு போவாங்க. சில டிரைவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆக்சிலேட்டர் மிதிக்கிறது கூட செருப்பால மிதிக்க மாட்டாங்க சில டிரைவர்கள். அதுதான் நமக்கு சோறு கொடுத்து செய்யற தொழில் தான் தெய்வம், இப்படிலாம் உண்டு நம்ம இதுல. ஆனா அதையெல்லாம் யாராவது அரசியலுக்கு இது வரைக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க யாராவது வந்து செருப்பை கழட்டி வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு போராடி இருக்காங்களா? கிடையாது. அப்ப மக்களுக்கு தெரியும் பக்தி எது, பகல் வேஷம் எது, மதவாதம் எது, வந்து அரசியல் செய்யறதுங்கிறது எது அப்படிங்கிற வித்தியாசம் மக்களுக்கு தெரியும். இவர் வந்து மக்களை முட்டாளாக்குகிற ஒரு வேலையை செய்யறார். மக்களுக்கு தெரியும். இப்ப முழுக்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற மனநிலையை தாண்டி அண்ணாமலையை பத்தி எல்லாரும் பேசணுங்கிற நிலைமையை உருவாக்குறதுங்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புகிற முயற்சி தானே. இதை வந்து அரசு கூட செய்யல, இவர் தான் செய்யறாரு. காவல்துறை செய்யல, இவர் தான் செய்யறாரு. இப்போ அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், யார், அதாவது சில பேர் சொல்லுவாங்க வந்து கல்யாண வீட்டுல நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல நான் தான் பணமா இருக்கணும், அப்பதான் எனக்கு மாலை விழுகும்பாங்க. எல்லா இடத்துலையுமே அந்த போக்கஸ் வந்து என் மேலதான் விழுகணும். இது வந்து கண்ணதாசன் எழுதுனது இந்த டைலாக். இது பின்னாடி திரைப்படங்களை பயன்படுத்துறாங்க. இதைத்தான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தன் மீது வந்து ஊடக வெளிச்சம் பெற வேண்டும், பரபரப்புக்குரிய ஒரு செய்தியாளனா எப்பவுமே செய்தியில இருக்கணும், இந்த லைம் லைட்ல இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஒரு ஆபாசமான ஒரு விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பக்தி எது, பகுத்தறிவு எது, அரசியல் எது, போராட்ட வடிவம் எது என்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெளிவா தெரியும். மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக, சொந்த பிரச்சனைகளுக்காக போராட்டம் என்ற பெயரில் பல்வேறு நாடகங்களை நடத்தி அரசியல் களத்தையே கேலி குத்தாக்கி கொண்டிருக்கிறது பாஜகவும் அதிமுகவும். அது குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மக்களுடைய கருத்துக்களையும் நாம் பதிவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் மக்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேலிக்கூத்தை நடத்தி அது ஊடகங்களிலும் வெகுமக்கள் நடுவிலும் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. லண்டனுக்கு சென்று படித்துவிட்டு வருகிறேன் என்றார். நாம் கூட நினைத்தோம் விடுதலை போராட்ட கால தலைவர்களைப் போல அறிவோடு வருவார், தமிழ்நாட்டிற்கு ஏதாவது செய்வார் என்றால், நேற்றைக்கு அவர் பேசிய விதம், செருப்புகள் அணிய மாட்டேன் என்று கலட்டி ஊடகத்தின் முன்னாலே அதை தூக்கி காட்டிய விதம், சவுக்கால் அடித்து கொள்வேன் என்று இன்று காலை அவருடைய வீட்டுக்கு முன்னால் சவுக்கால் அடித்து கொண்ட காட்சியெல்லாம்
தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கோமாளித்தனமான கேவலமான இழிவான நடவடிக்கையாக இருக்கிறது. இந்த கேலிக்கூத்தை தமிழகம் பார்த்து நகைக்கிறது. அண்ணாமலைகளுக்கு இங்கு அரசியல் செய்ய இயலவில்லை. விரக்தியின் உச்சத்தில் அண்ணாமலை இதுபோல் ஆட்டம் போடுகிறார். அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகச்சிறந்த எதிர்வினை ஆற்றுவார்கள். இதுபோன்ற கோமாளிகள் எந்த காலத்திலும் தமிழ் மக்களுக்கு தலைவர்களாக இருக்க முடியாது. எனவே அண்ணாமலையின் சகாப்தம் இன்றைய சவுக்கடியோடு முடிவுக்கு வந்துவிட்டது. இன்னொன்று, பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பிரச்சனையை வைத்து கொண்டு அங்கே நடைபெற்ற நிகழ்வுகளுக்காக அதை மிகப்பெரிய செய்தியாக நேற்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்றியிருக்கிறார்கள். ஒரு எதிர்க்கட்சி என்ற வகையில் அவர்களுக்கு அதை கேள்வி கேட்பதற்கு முழு உரிமை உண்டு. ஆனால் அதன் மீதான நடவடிக்கைகள் மிக துரிதமாக எடுக்கப்பட்டு 5 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகள் சரியான திசையில் முன்னேறி கொண்டிருக்கிற பொழுது பெரும் திரளை திரட்டி ஒரு சட்ட அமைச்சராக இருந்தவர் அங்கே ஏற்படுத்திய காட்சிகள் அவ்வளவு சரியானதாக இல்லை. அரசு நடத்துகின்றவர்கள் நடவடிக்கைகளிலே குறை இருந்தால் தெரிவிக்கலாம். ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழக வளாகம், இளம் வயதிலே இருக்கின்றவர்களுடைய இயல்பான நடவடிக்கைகள், அதிலே இதுபோல் பாலியல் சார்ந்த வன்கொடுமை செய்கின்ற மோசமான பேர்வழிகளை சமூகம் மொத்தமும் பொறுப்பேற்று கொண்டு தடுப்பதற்கு முன்வர வேண்டும். அதை விட்டுவிட்டு டங்ஸ்டன் எடுப்பதற்கான சட்டத்தை திருத்திய போது ஆதரித்துவிட்டு சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் மிகப்பெரிய பொய்யை சொன்னார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தபோது அதற்கான ஆதரவை அதிமுக நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சி அணிக்கு வழங்கவில்லை. எல்லாவற்றையும் விட சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்திய நீதிபதிக்கு எதிராக மாநிலங்களவையில் கையெழுத்து கேட்ட பொழுது அதிமுக உறுப்பினர்கள் போடவில்லை. இதுபோல் தொடர்ந்து மக்களுக்கான அரசியலின் பக்கம் நிற்காத அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய செய்தியாளர் ஜெயக்குமார் அவர்கள் இதுபோல வெற்று நாடகங்களை நடத்துவது சரியல்ல. அவர்களும் சனாதன எதிர்ப்பில் தமிழகத்தில் வலுவாக காலூன்றி ஒரு வலுவான திராவிட இயக்க அரசியலை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பம். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மையத்தை விட்டு விலகி வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய காமெடி இன்னைக்கு அரங்கேறி இருக்கு. எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்த தமிழ்நாடு இப்போ இப்படி காமெடிகளோட கூடாரமாக மாறிட்டு வருது. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சமீப காலங்களில் லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டாரு. தமிழக அரசு எதை பண்ணாலுமே அவருக்கு சகிக்க முடியல. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. ஒரு விவகாரம் நடக்குது, அந்த பெண்ணு தைரியமாக முன் சொன்னது கேட்டு உடனே அரசு நடவடிக்கை எடுத்து 5 மணி நேரத்தில் அவனை பிடிச்சிருக்காங்க. அது சாதாரணமாக பிடிக்கல, அத்தனை விதமான தொழில்நுட்ப உத்திகளையும் பின்பற்றி அவன் டவர் லொகேஷன்லாம் பார்த்து பின்பற்றி உடனே அவனை பிடிச்சி உள்ளே வச்சு கிட்டத்தட்ட அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்காணிப்பில் இருக்காங்க, தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருது. இதுபோக அங்கே யூனிவர்சிட்டி சார்பாக பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு, ஒரு குழு அமைக்கலான்னு முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் இதெல்லாம் நடக்கிறது கூடாதா அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வேலையெல்லாம் என்ன பார்க்குறீங்கிற மாதிரி சாட்டை அடிக்கவும், நேற்று பார்த்தீங்கன்னா செருப்பு எடுத்து கழட்டி காமிக்கிறவுமா இருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலைக்கு இந்த மாதிரி போராட்ட வடிவங்களை யார் சொல்லித்தரானே தெரியல. ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க திராணி இல்லாத அண்ணாமலை பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கா. இதே சினாரியோ தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஏதோ நேற்று புதுசாக வந்த ஹீரோ மாதிரியும். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 80% மக்கள், கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மக்கள், படிக்காத மக்கள் கூட அந்த மக்கள்கிட்ட பேசும்போது கூட இந்த தலைவர்கள்லாம் உபயோகப்படுத்தின மொழி எவ்வளோ பண்பட்டதாக இருந்தது. இன்னைக்கு படித்தவங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது இவங்கெல்லாம் எந்த மாதிரி மொழிகளை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி மொழிகளை யூஸ் பண்ணுறவங்களை இவங்க எவ்வளோ காமெடியாக இன்றைக்கி பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுங்கிறது நீங்கள் ரோடாக போய் பாருங்கள், டீ கடையாக போய் பாருங்கள், பொது வழிகளில் போய் பாருங்கள், பல இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா
ரொம்ப காமெடியாக இருக்குது. சிரிச்சு இன்னைக்கு ஃபுல்லாக இதே டாப்பிக்காக இருக்குது. பல பேர் அதை பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இது மாதிரி அண்ணாமலை பண்ணுறதெல்லாம் வந்து இனிமேல் எடுபடுமான்னு தெரியல. ஆனால் என்னன்னா அரசியலில் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய காமெடி சீன் வந்து அண்ணாமலையால் உருவாயிருக்கு. லண்டன் போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காமெடி ஆட்கள் பார்க்கும்போது எப்படி சினிமாவில் வந்து ஒரு காமெடி சீன் வேணுமோ அது மாதிரி அரசியலில் வந்து இவருடைய தினசரி நிகழ்வுகள் வந்து ஒரு காமெடி சீனாகவே தினசரி அரங்கேறிட்டு வருது. இன்றைக்கி அரசியலில் ஒரு கேலி கூத்து ஒன்று நடந்திருக்குது. என்னென்னா, அண்ணாமலைங்கிற ஒரு நபர் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்ட ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. அது போராட்டம் இல்லை, ஒரு கேலி கூத்து. ஏன்னா கேலி கூத்தாக தான் நாங்கள் எல்லோரும் மக்கள் எல்லோரும் பார்க்குறோம். ஏன்னா அந்த கோரிக்கை வந்து நேற்றே நிறைவேறிடுச்சு. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் குற்றம் நடந்த வழக்கில் அரசு உடனடியாக செயல்பட்டு 3 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்குது. யாராக இருந்தாலும் தண்டனை உறுதியாக பெற்றுத்தருன்னு சொல்லி உறுதியளிச்சிருக்கிறது. ஆனால் இதையே திட்டமிட்டு மறைச்சிட்டு அரசை வந்து மக்களிடம் தவறாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த சாட்டையர் அடிக்கிற போராட்டத்தை நடத்திக்கிறாரு. நமக்கு என்ன ஒரு கேள்வினா, 20,000 புக்கு படித்த அறிவாளிங்கிறாரு, லண்டன் போய் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் படித்தவர் தன்னை ஒரு அட்வான்ஸாக தான் காட்டிக்கணுமே ஒழிய, தன்னை விட இங்கே இருக்கக்கூடிய மக்களை விட அட்வான்ஸாக தான் யோசிக்கணுமே ஒழிய, இன்னும் காலில் செருப்பு போட மாட்டேன், தன்னை தானே சாட்டையில் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி? ஏன்னா இது சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு. காலில் கிக்கத்தில் இருந்த செருப்பை காலில் போட வைத்தது தமிழ்நாடு. இடுப்பில் கட்டிகிட்டு இருந்த துண்டை எடுத்து தோலில் போட்டிருந்த தமிழ்நாடு சுயமரியாதை தமிழ்நாடு. இந்த மக்கள் சுயமரியாதையுள்ள மக்கள். ஒருபோதும் அண்ணாமலை மாதிரி இந்த கேலி கூத்துகளை கோமாளிகளை மக்கள் நம்ப மாட்டாங்க. வடக்க வேணால் நீங்கள் போய் அது மாதிரி பண்ணிக்கிங்க. சுயமரியாதையுள்ள தமிழ்நாட்டில் உங்கள் கோமாளித்தனத்தை இங்கே கொண்டு வராதிங்க தான் அண்ணாமலைக்கு நம்ம சொல்கிறோம். பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனக்குத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிட்ட வீடியோவை பார்த்தேன். இதுக்கு எதுக்கு லண்டனெல்லாம் போய் புதுசாக படிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல. லண்டன் போய் 3 மாதம் படிச்சுட்டு வந்ததும் இந்த மாதிரி சவுக்கால் அடிக்கிறத பார்த்தா இதைத்தான் அங்கே போய் பழகிட்டு வந்திருப்பாராட்டாக்குது. இதுக்கு லண்டன் வரைக்கும் எதுக்கு போனாருன்னு தெரியல. நம்ம ஊர் கோயில் பூசாரிகளே இதை பழக்கி விட்டுருப்பாங்க. அப்புறம் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் போகிற பக்கமெல்லாம் கையில் அந்த செருப்பை கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. காலில் தான் செருப்பு போடுறது இல்லையாட்டாக்குது, இனிமேல் கையில் போட்டுக்கு வராட்டிருக்குது. இதுக்கு எதுக்கு லண்டன் போய் படிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல. இது எல்லாமே வந்து நம்ம ஊர் போலி சாமியாருக்கு செய்கிற வேலையாக இருக்குது. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள், பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அவருடைய இல்லத்து முன்பாக வெளியில் அவரையே தன்னைத்தானே அடித்து கொண்டு இந்த திமுக அரசை அகற்ற வேண்டும், திமுக அரசின் மூலமாக இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவரை அடித்துக் கொண்டு இருக்கிறாராம். ஏனென்று கேட்டால் திமுக அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையாம். பொள்ளாச்சியில் அதிமுக கட்சி பிரமுகர்கள் பொள்ளாச்சியில் 250 பெண்களை இன்றைக்கு சீரழித்தார்களே, அதை பற்றி அண்ணாமலையுடைய கருத்து என்ன? ஐயா, எல் முருகன் போன்று அமைச்சராகவோ எனக்கு வேறு பதவிகள் கொடுக்கப்படவில்லை, என்னோட ஆதங்கத்தின் வெளிப்பாடாகத்தான், ஒரு உள் பைத்தியக்காரத்தனத்தின் வெளிப்பாடாகத்தான் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு இது போன்ற கேவலமான ஒரு அரசியல் நாகரிகமற்ற ஒரு பல்வேறு செயல்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பாஜக ஆளுகின்ற மணிப்பூரில் நிலைமை என்ன? பாஜக ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் சிறுபான்மை பெண்களுக்கான நிலை என்ன? பில்கிஸ் பாலு போன்ற பெண்கள் இந்த நாட்டில் பாஜக ஆளுகின்ற இந்த பாஜக அரசால் எத்தனை சம்பவங்கள் இங்கே நாங்கள் பட்டியலிட தயாராக இருக்கிறோம். இந்த பாமகவோ அதிமுகவோ பாஜகவோ 3 ஒரே நேர்கோட்டில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அரசியல் அதிகாரத்தில் இருந்து வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு பொய் பிரச்சாரங்களை இங்கே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே அடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சாட்டையாக பார்க்கிறேன். இது எல்லாமே ஒரு அரசியல் சூழ்ச்சிகள் தான். மக்களை பற்றி பேச இருக்கிறார்களா? கல்விக்கு நிதி ஒதுக்கு தாருங்கள் என்று கல்வித்துறை அமைச்சர் கேட்கிறார், அதற்கு பதில் இல்லை. புயல் வெள்ளத்தின் போது எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது, இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது, அதற்கு நிதி தாருங்கள் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார், அதற்கு பதில் இல்லை. அண்டை மாநிலமான கேரளாவில் கூட, வயநாட்டில் இன்று வரை கூட 1 ரூபாய் கொடுக்கவில்லை. மக்களுக்காக இவர்கள் அரசியல் செய்கிறார்களா என்று கேட்டால் முற்றிலுமாக கிடையாது. மக்களை பற்றி இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. எவ்வளவு பெரிய முற்போக்கு மாநிலமான தமிழ்நாட்டில் இது போன்ற பைத்தியக்கார அரசியல்வாதிகள் எல்லாம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுதான் எனக்கு உள்ளபடிய வருத்தமாக இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு மாநிலம் கல்வியில், அறிவியல்
பகுத்தறிவில் சுயமரியாதையில் உயர்ந்த மாநிலத்தில் செருப்பு போட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், திராவிட இயக்கம் அண்ணாமலையை படிக்க வைத்தது, அணிய வைத்தது, IPS ஆக்கியது. ஆனால் ஆரியமான இந்துத்துவ பாஜக இன்றைக்கு திராவிட இயக்கத்தை எதிர்த்து ஆரியம் செருப்பு கழட்ட வைத்திருக்கிறது. இதுதான் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான வித்தியாசம். இதுதான் இந்துத்துவத்துக்கும் சமூக நீதிக்கான வித்தியாசம். பெரியாரின் பெண்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண் மாணவருக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டது. அதற்கு தான் கண்டனம் தெரிவிப்பதாகவும் பெண்களுடைய பாதுகாப்பிற்காக குரல் கொடுப்பதாகவும் கூறி பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னை சாட்டையால் அடித்துக் கொள்ளும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினார். இதில் என்னன்னா, அவர் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துகிற பெண்களுடைய பாதுகாப்புக்காக குரல் கொடுக்குறங்கிற பேரில் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே அவர் பெண்கள் மீது அக்கறை இருக்கிறவரா இருந்தா இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல? முதல் கேள்வி. ஏன்னா மணிப்பூர்ல பிஜேபியினுடைய ஆட்சி காலத்திலேயே பெண்கள் நிர்வாண ஊர்வலம் விடப்பட்டார்கள். பிஜேபியினுடைய அமைச்சரை எதிர்த்து மல்யுத்த வீராங்கனைகள் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, நீதி கிடைக்கல. இதே பிஜேபியினுடைய ஆட்சி காலத்திலேயே தான் பில்கிஸ் பானு அவர்களுக்கான நீதி மறுக்கப்பட்டுச்சு. அப்பவெல்லாம் குரல் கொடுக்காத அண்ணாமலை, வாயை மூடிட்டு இருந்த அண்ணாமலை இன்னைக்கு மட்டும் வந்து புதுசா குரல் கொடுக்கிறாருன்னா இதை யார் நம்புவா? அவங்களையெல்லாம் பார்த்தா மனுஷங்களையா தெரியலையா? அப்படி அண்ணாமலை தன்னை சாட்டையால் அடிச்சுக்கிறாருன்னா இந்தியாவில் ஒரு நாளைக்கு 88 பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. அப்போ அவர் ஒரு 8 முறை மட்டும் தன்னை சாட்டையால் அடித்தா பார்த்தாது, தினம் நாள் முழுக்க தன்னை சாட்டையால் அடிச்சுக்கணும். பிஜேபியினுடைய அண்ணாமலை மட்டும் இல்லை, பிஜேபியில் இருக்கிற எல்லாருமே தன்னை சாட்டையால் அடிச்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்களுடைய கட்சியில் தான் பெண்களுக்கான நீதி எல்லாமே அவங்களுடைய ஆட்சியில் தான் மறுக்கப்பட்டுச்சு. அப்படி ஒருவேளை உண்மையிலேயே பெண்களுடைய பாதுகாப்பில் அக்கறை இருக்கிறவராக இருந்தால் அண்ணாமலை என்ன செஞ்சுருக்கணும்னா, அந்த பிரச்சனையினுடைய தீர்வை பற்றி பேசியிருக்கணும். கருத்தியல் தளத்தில் அரசாங்கம் அதுக்கான வேலை என்ன செய்யணும்னு அரசாங்கத்துக்கான ஆலோசனை கொடுத்துருக்கணும். அவங்களுடைய கட்சியே கூட அதை செஞ்சுருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு தன்னை சாட்டையால் அடிச்சுக்கிறேன், தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு வந்து கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் வேணா அரசியல் கோமாளியாக இருந்துட்டு போகட்டும், கோமாளித்தனம் பண்ணட்டும். பெண்களுடைய பிரச்சனையை கேலி கிண்டலாக ஆக்க வேணான்னு சொல்லி பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை எச்சரிக்கிறோம். மக்கள் கருத்துக்களை கேட்டோம், நாம் தொடர்ந்து பேசலாம். அப்பாஸ் சார், இப்போது மக்கள் பேசும்போது அவங்க ரொம்ப தெளிவாக தான் வந்து ரொம்ப தெளிவாகவே பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க, நீங்கள் வட மாநிலங்களில் வேணால் போய் இந்த மாதிரியான கூத்துக்களை எல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய விஷயமாக இருக்கிறது. இப்போது ஹஃபீஸா, நீங்கள் சொன்னீங்க அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடப்பதற்கு வேந்தராக இருக்கின்ற ஆளுநரை கேள்வி கேட்கணும், அவரை ஏன் கேள்வி கேட்கல நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஆளுநர் நாளை வந்து ஆய்வு செய்ய போகிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவர் ஆய்வு செய்ய போகிறதுக்கு முன்னாடி சில கோப்புகள்லாம் அவர்கிட்ட இருக்கு. இந்த தமிழ்நாடு அரசுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரத்தில் என்ன செய்யணுமோ, யாரை துணைவேந்தராக நியமிக்கணுமோ அந்த முறைக்கு பல தடவை பெற்றாலும் ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுன்றது இருக்குல்ல, அதை யார் பதில் சொல்ல போகிறீங்க? நாளைக்கு ஆய்வுக்கு போகும்போது அதுக்கும் பதில் சொல்லுங்கள். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 13 பல்கலைக்கழகங்கள் 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் கிடையாது? அதில் RSSகாரர்களை நியமிக்க வேண்டும் என்பதற்காகவே விதிகளை நீங்கள் போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நடந்திருக்கிற இந்த நிகழ்வு தொடர்பாக அவர் ஆய்வுக்கு போகிறார், என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு. அவர் போகட்டும், நான் சொல்கிறேன், இது ஒரு பல்கலைக்கழகத்துடையது அல்ல. இங்கே ஒரு முழு நேர துணைவேந்தர் இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனையே உருவாகி இருக்காது. ரிவ்யூ கமிட்டிஸ் நடந்திருக்கும், எங்கே கேமரா வேலை பார்க்கலன்னு அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதெல்லாம் தடுக்கிறது யாரு? அந்த 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 பொறுப்பில் வரக்கூடியவர்கள் வராமல் தடுத்துட்டு இருக்கிறது யார் அப்படின்ற கேள்வியை தான் அவரே தான், யார் தடுத்துட்டு இருக்காரோ அவரே தான் நாளைக்கு ஆய்வு பண்ண போகிறாரு. அப்போ இதெல்லாம் தானே மக்கள் கேட்க போகிறாங்க. அடிப்படை பிரச்சனைகளை செய்யாமல் நாளைக்கு போய் ஆய்வு பண்ணிவிட்டு இது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் அண்ணாமலை, நாளைக்கு அவரும் ஒரு நியூஸில் இருக்கணும், அதுக்கு போகிறாரு. அவர் பண்ணட்டும், ஆய்வு பண்ணட்டும், ஆளுநருக்கு இருக்கக்கூடிய உரிமை அதெல்லாம் ஏற்றுக்க வேண்டியதான். ஆனால் உரிமையை பற்றி பேசுகிற நீங்கள் கடமையை மறந்துடுறீங்களேன்ற கவலை தான் எங்களுக்கு இருக்குது. கடமையை ஒழுங்காக செஞ்சிருந்தா உரிமை கோரக்கூடிய சூழலே வந்திருக்காது. சரி, ஓகே.
கண்டிப்பாக. அப்பாஸ் சார், இப்போ ஆளுநர் வந்து பிரச்சனையை கண்டுக்கலனாலும் அவர் மீது ஒரு விமர்சனம் வருது. அவர் வந்து இன்றைக்கு ஆய்வுக்கு நாளைக்கு போகலைன்னு சொன்னா கூட என்ன ஒரு கேள்வியை இவங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கேட்பீங்க அப்படின்னா, பாருங்க அவருடைய தலைமையில் அவருடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒரு இடத்துல இது நடந்திருக்கு, ஆனால் அவர் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் நாளைக்கு ஆய்வுக்கு போகிறார் அப்படின்றப்போ உங்களுடைய இது என்னவா இருக்கும்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு நிர்வாக சீர்கேட்டினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த சம்பவமே நடந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டிய துணைவேந்தரே நியமிக்கப்படவில்லைங்கிறப்ப மறைமுகமாக இந்த குற்றத்திற்கு யார் பொறுப்பேற்பது? இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு நிர்வாக ரீதியாக உரிய ஆட்களை நியமிக்காமல் துணைவேந்தரை நியமிக்காமல் இருந்ததனுடைய குற்றத்திற்கு யார் பொறுப்பேற்பது? அப்ப ஆய்வு செய்ய போறோம்னு சொல்கிறவர்களே அந்த குற்றத்திற்கு ஒரு மறைமுகமான காரணமாக இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் அதற்குள்ள வருகிறது. எனவே ஆளுநர் ஆய்வு செய்வதற்கு முன்பு இது மாதிரி துணைவேந்தர்களை வந்து நியமிக்காத பல்கலைக்கழகங்கள்ல ஒரு 5 பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் இருக்கிறது. அதெல்லாம் நியமிக்கப்படணும். இது வந்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு துணைவேந்தர்கள் வந்து பொறுப்பேற்கணும். அவங்க தலைமையில் இருந்தால் தான் அவங்க அதை பொறுப்பேற்க முடியும். இப்போ நம்ம யார்கிட்ட கேட்கறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு ஒருங்கிணைப்பு குழு மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒவ்வொருத்தரும் வேற வேற ஆட்களை கையை காட்டிடுவாங்க. அப்போ இதற்கு யார் பொறுப்பு? ஒரு ஸ்கூல் நடத்தினா கூட ஒரு ஹெட் மாஸ்டர் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் தான் வந்து என்ன நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அது மாதிரி தான் துணைவேந்தர் தான் அவருடைய தலைமையில தான் பல்கலைக்கழகம் இயங்கணும். தலையில்லாத ஒரு இடமா அது இருந்ததுனால தான் இது போன்ற தவறுகளே நடந்திருக்கிறது. எனவே ஆய்வு செய்து நாளைக்கு போய் ஆய்வு செய்து இதெல்லாம் கொஞ்சம் அவர் சரி செய்வார் அப்படின்னு நம்ம சரி செய்ய மாட்டார். அந்த தவறுக்கே அவர் தான் வந்து துணை போனதற்கு தன் மீது இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து திசை திருப்புவதற்காக தான் அவர் ஆய்வுக்கே போறாரு. இது வந்து என்னன்னா அவங்க தொடக்கத்திலிருந்தே ஒரு குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு ஆதரவாக இருக்கிறது, இவ்வளவு நிலைப்பாடு இருக்கும் போதும் அந்த குற்றவாளியை எப்படியாவது திமுக காரனாக காட்டிவிட வேண்டும்ங்கிற முயற்சியில தொடர்ந்து இருந்தாங்க. அவர் கட்சி உறுப்பினரே கிடையாது. ஏற்கனவே குற்ற பின்னணி உடையவர்கள் என்று யார் மீதாவது புகார் வந்தா உடனடியாக கட்சியை விட்டு அதிகாரப்பூர்வமாக நீக்குவாங்க. வச்சுக்கிட்டு இதே பேர் இவங்க என்ன செய்யறாங்கன்னா பொது வெளிகளில் எடுத்த போட்டோக்கள் செல்ஃபி எடுக்கிறது. இப்ப நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போறேன், அண்ணாமலை வர்றாரு, எதுக்கு பார்த்து நான் ஸ்மைல் பண்ணி ஒரு வணக்கம் சொல்றேன், நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுங்க. இப்போ நாளைக்கு என் மீது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொள்வாரா? என் மீது ஒரு குற்ற தாக்குதல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் வந்து ஏற்றுக்கொள்வாரா? அதை நான் தான் காரணம் அவர் ஏற்றுக்கொள்வாரா? இது பொதுவெளியில வந்து பப்ளிக் ஃபிகரா இருக்கிறவங்க, பொதுவெளியில் இருக்கக்கூடியவர்களை எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க. இதை பயன்படுத்தி எப்படியாவது இந்த ஆட்சியின் மீதான குற்றமாக இதை மாற்றிவிட வேண்டும். அது தனிநபர் குற்றம் கிடையாது, அதிகாரத்தின் குற்றமாக மாற்றணும்னு இவங்க முயற்சி செய்யறாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் ஆளுநருடைய ஆய்வே கூட ஒரு அரசியல் ரீதியான இன்னொரு டிராமா. ஏன்னா ஒரு டிராமா இன்னைக்கு பொய்யாயிருச்சு, சாட்டையில அடிச்சாங்க, எல்லா நூலும் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. இனி அடுத்த டிராமாவுக்கு நாளைக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டாங்க. முதல் நாள் தமிழிசை டிராமா, 2வது நாள் டிராமா, 3ஆம் டிராமா, இதெல்லாம் மொத்தமா டிராமான்னு டிராமா போடுற எஸ்சி சேர் வேற சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இதுதான் இவங்களுடைய நடவடிக்கை. சரி, ஓகே, நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.